வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என் குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ப்ளீச்சிங் பவுடர் தண்ணி குடிச்சதுனால வாந்தி மயக்கமா இருக்குது. குழந்தைங்க கூட்டம் கட்டுறக்கு டிஃபன் கலந்து கட்டுறக்கு இதுக்கெல்லாம் இந்த பதில் நாங்கள் அனுப்பல. கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, பசங்க 8வது படிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மதியம் வந்து ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ளீச்சிங் பவுடர் தண்ணி குடித்ததுனால வாந்தி மயக்கமாக இருக்குது, தொண்டையெல்லாம் எரியுது, வயிறு வலிக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஸ்கூலில் ஆள் இல்லை, ஹெட் மாஸ்டர் அம்மா சொன்னது ஸ்கூலில் ஆள் இல்லை, நீங்கள் வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க, கூட ஆயம்மாவை அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அடித்து பிடிச்சி நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டோம். அடித்து பிடிச்சி அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வேறு ஒருத்தரோட காரில் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா குழந்தைகளும் ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க. ஓகேன்னு சொல்ல முடியாது, எல்லாம் வயிறு எரியுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, தொண்டையெல்லாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் சரியில்லை, ஸ்கூல் நிர்வாகம் சரியில்லை, ஹெட் மாஸ்டர் சரியில்லை. 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 டீச்சர் மட்டும்தான் இருப்பாங்களா? கேட்டால் சென்சஸ் எடுக்க போயிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு சொல்யூஷன் வேணும் இதுக்கு. ஹெட் மாஸ்டர் அம்மா வந்துட்டு எப்படி இப்படி சொல்லலாம்? அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பையனுக்கு வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, தண்ணியில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் எங்களுக்கு தெரியாமையே கலக்கிட்டாங்க, அதனால் வந்து ஒரு 7 பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, நீங்கள் வந்து வந்துருங்க, நாங்கள் வந்து எல்லா பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ நான் சொன்னாங்க, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறத விட நீங்கள் கூப்பிட்டு ஜிஹெச்சுக்கு வந்துருங்க, நாங்கள் நேரடியாக ஜிஹெச்சுக்கு வந்துடுறோம் அப்படின்னா. அவங்க அப்படி இல்லை, நாங்கள் ஜிஹெச் கூப்பிட்டு வர மாட்டோம், நீங்கள் வந்து கூப்பிட்டு போய்க்காங்கன்னா. நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ எங்கள் குழந்தைங்கள நாங்கள் தான் கூப்பிட்டு வந்திருக்கோங்க. ஒரு கட்சிக்காரங்க மூலிமா வந்து அவங்க ஒட்டுக்கா வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும்னா அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு எல்லாத்தையுமே பேரண்ட்டு தனியாக அனுப்புனாங்க. நானும் இவங்க மட்டும் தான் வந்தோம் பேரண்ட்டாக இருந்துட்டு. மீதி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே காரில் ஏற்றி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே கூப்பிட்டு வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு டிப்ஸ் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க எல்லா குழந்தைங்களுமே வகுப்பு வலிக்குது, தொண்டை எரியுது. ஃபஸ்ட்டு வந்து 9 குழந்தைங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எங்ககிட்ட வந்து 5 குழந்தைங்கனாங்க, அப்புறம் 9 குழந்தைங்க. இப்போ மறுபடியும் ஒரு 6 குழந்தைங்க வந்திருக்காங்க. பூராமே எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க. அவங்க பேரண்ட்டு இன்னுமே வரலைங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து 1 ஹவர் ஆச்சு. அந்த 1 ஹவருக்கு மேலேயும் அந்த பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஒரு 3 பேரண்ட்டுக்கு மட்டும் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. எல்லாருமே பேரண்ட் மூலிமா ஷேர் பண்ணி தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம்.